அண்ணாமலை அவர்கள் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அந்த கேள்வியை வந்து பிரஸ் மீட்ல கேட்டப்போ, நான் நட்பின் இதுல வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இல்ல 1 மாத காலங்கள் இடைவெளி கண்டிப்பா வந்து நான் சந்திச்சிட்டு இருக்கேன். அரசியல் ரீதியாகவும் சந்திக்கிறாரு. ஏன்னா அரசியலுக்கு ரஜினி அவர்கள் வர இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான விஷயம். இப்போது இங்கே அரசியல் களத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒரு அரசியல்வாதி போய் பார்த்துட்டாலே முடிஞ்சது மேம். அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக ஒரு 30 வருடங்களாக இருந்திருக்கு. இங்கே அவர் அரசியலே வேண்டான்னு ஒதுங்கினாலும் அரசியல் சாயம் அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல் தேவை அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து குரு அப்படின்ற வார்த்தைக்கு சூட்சமம் பின்னாடி ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான இது இருக்கு. இதுவும் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து சூப்பர் ஸ்டாருடைய வழிகாட்டுதல் மட்டும் அந்த கட்சி நடக்க போகுது, அந்த கட்சி வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ண போகுது, மக்களினுடைய இந்த தேர்தல் அரசியலில் இயங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிய அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிஜியினுடைய ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாலோவர், ஒரு டைஹார்ட் ஃபேனு. அதனாலதான் லண்டன்லாம் போயிட்டு அரசியலை படிச்சுட்டு வந்தாரா இருக்கலாம். நம்ம இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு மனுஷன்ட்ட அவனுக்கு வந்து சொந்தமாக ஒரு சில குவாலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த கேள்வி வந்து எதனால எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்காங்கன்னா, தமிழக பாஜகவை தமிழகத்துல வேர் ஊன்றதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை அவர்கள் தான். கிட்டத்தட்ட 11% வாக்குக்கு மேல வந்து வாங்கி காமிச்சாரு. இன்னைக்கு ஒரு 4 ஆங்கர் வந்து 4 டிவியில் உட்காந்துட்டு அவங்க தான் வந்து அதை இயக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு நமக்கு பேர் சொல்லாமலே தெரியும். அவங்க வைக்கிற நரேட்டிவ்ஸ் இதெல்லாம் சும்மா ஏதாவது போகிறப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணி அதாவது இவங்க எதிர்பார்த்த மாதிரி அது உடஞ்சி போயிருக்கு. அதில் அதாவது அடுத்தவனுடைய வீழ்ச்சியிலே நமக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கான்னு பார்க்குறது தான் திமுகவினுடைய தொன்று வழக்கம். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அந்த கேள்வியை வந்து பிரஸ் மீட்ல கேட்டப்போ, நான் நட்பின் இதுல வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இல்ல 1 மாத காலங்கள் இடைவெளி கண்டிப்பா வந்து நான் சந்திச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆன்மீகத்தின் அடிப்படையிலையும் சந்திக்கிறதாகவும் சொல்றாரு. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேல போயினே சொல்லலாம், அரசியல் ரீதியாகவும் சந்திக்கிறாரு. ஏன்னா அரசியலுக்கு ரஜினி அவர்கள் வர இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான விஷயம். ஸோ அந்த ஒரு அடிப்படையில கூட சந்திச்சிருக்கலாம் அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து முன்வைக்கிறாங்களே, என்ன காரணம் சார்? இப்போது இங்கே அரசியல் களத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒரு அரசியல்வாதி போய் பார்த்துட்டாலே முடிஞ்சது மேம். அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக ஒரு 30 வருடங்களாக இருந்திருக்கு மேம். இங்கே அவர் அரசியலே வேண்டான்னு ஒதுங்கினாலும் அரசியல் சாயம் அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல் தேவை அவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை மாற்றவே முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களையும் தமிழக அரசியலையும் வந்து பிரிச்சே வைக்கணும். அவர் ஒரு ஆறா மேம். அது இப்போது யாராவது ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகர் இல்லை அரசியல் கட்சியை தொடங்கினாலோ அப்படி இல்லைன்னா அரசியலுக்குள்ளே வந்தாலோ இல்லை அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அவங்கள வந்து எடுத்தோடனே நம்ம முதல்வர் நாற்காலியை பார்ப்போமா, முதல்வர் நாற்காலியில் அவங்கள உட்கார வச்சு பார்ப்போமான்னு பார்க்க மாட்டோம். இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் சூப்பர் ஸ்டார், அவர் ரஜினி வந்தார்னா அவர் சிஎம் வைப்பாருன்னு அவர் எப்பயுமே வந்து அந்த ஒரு நாற்காலியில் வச்சு பார்க்கணுன்றது ஒரு மக்களுடைய இயல்பாகவே மாறிடுச்சு மேம். அது ரொம்ப நாளாகவே அவர் வந்து அரசியல் பண்ணணும், அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் வைக்கணுன்றது வந்து நமக்கு தெரியாமலே நம்ம உணர்வில் கலந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அவரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலே வேண்டான்ட்டு போனாலும் அவரையும் தமிழக அரசியலையும் பிரித்து வச்சு பார்க்கவே முடியாது. அது இயல்பில் இருக்குது மேம். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தில் ஊறிடுச்சுன்ற அந்த அளவுக்கு சொல்லலாம். ஸோ அதன் வழியில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இதுக்கு முன்னாடி அவர் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி பாஜகவில் சேர்றதுக்கு முன்னாடியும் சந்தித்தார், பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் சந்தித்தார், இப்போவும் சந்திச்சுட்டு தான் இருக்கார். இன்றைக்கி ஒருத்தர் கமலஹாசன் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை தான் போய் சந்தித்தார். ஸோ விஷயம் என்னென்னா, இன்றைக்கி
அரசியல் கட்சியில் நீங்கள் பயணிக்க விரும்புகிறீங்க, இல்லை அரசியல் கட்சி தொடங்க விரும்புகிறீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை போய் சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது. ஏன்னா அவர் ஒரு அரசியல் ஞானி, ஒரு முக்கியமான ஒரு திமுகவை வாழ்வா சாவான்னு இருந்த ஒரு போராட்ட காலகட்டமாக இருந்து 1996 திமுகவிலிருந்து அதிமுக ஒரு சர்வவல்லமை பொருந்திய அதிமுக, எம்ஜிஆருடைய அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் கட்டி எழுப்பியிருந்தாங்க. திமுகவே உடஞ்சி மதிமுகன்னு பிரியுது. திமுகவை காப்பாற்றி கொடுத்து அதே நேரத்தில் அதிமுகவை அப்புறப்படுத்தின ஒரு மிகப்பெரிய சக்தி 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடிகர் ஒரு ஊரில் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்திய வரலாற்றில் யாரும் பண்ணதில்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ அவங்க அன்றைக்கி அதிமுக ஆட்சி சரியாக பண்ணலை, அதனால தான் திமுக ஜெயிச்சுது, இல்லை கலைஞர் வந்து ஜெயிக்க வச்சுட்டார் ஆச்சா பச்சாமாங்க. அதிமுக அதை விட கேவலமாக அதுக்கு முன்னாடியும் தோற்றதில்லை, அதுக்கப்புறமும் தோற்றதில்லை. இந்த எடப்பாடியார் அவர்கள் இந்த எலெக்ஷன் இருக்குது தெரியுமா, எடப்பாடியார் அவர்கள் இப்போது ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அதிமுக பிரிஞ்சதுக்கப்புறம் அப்போ எலெக்ஷன் வந்து தெரியுமா, அந்த 2021 எலெக்ஷனில் வாங்கின வாக்கு சதவீதம் வந்து 21 சொச்சம்னு வைங்களேன். அதை விடவும் கம்மியாக ஓட்டு வாங்குச்சு 1996 அதிமுக. 4 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் தோற்று போன முதலும் கடைசியான எலெக்ஷன் தான், பர்கூரில் தோற்று போனாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு தெரியும், அரசியல் பண்ண போகிறவனுக்கு தெரியும் அந்த மனுஷனோட சக்தி எவ்வளோ, அந்த மனுஷனோட பவர்னு. இப்போ அதிமுகவில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே தோற்று போனாங்க. நீங்கள் தம்பிதுரை எடுத்துக்கோங்க, செங்கோட்டையன் எடுத்துக்கோங்க, எல்லாருமே தோற்று போன ஒரு எலெக்ஷன் தான் 96 எலெக்ஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சக்தி அவர் இருந்திருக்காருன்றதுனால அவர் இக்னோரே பண்ண முடியாது. இன்றைக்கி உள்ள பெரிய பெரிய தலைவர்கள்லாம், அதாவது திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, பிரதமர் வீட்டில் கேட்டு திறந்துருந்தது, அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக பிரதமர் பார்க்க எத்தனை நடிகர்களை பிரதமர் பார்த்து பிரதமர் கூப்பிட்டு என் கட்சியிலேருந்து சேருங்கன்னு கேட்டிருக்காரு. சொல்லுங்கள், அதெல்லாம் நடந்த ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தில் அப்படின்னால ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் மேம் அவர். இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னாலுமே அவர் வந்து யாராலையும் இக்னோர் பண்ண முடியாது. அரசியல் தெரிஞ்ச, அரசியல் அறிவு உள்ள, உண்மையிலே அரசியல் வந்து மக்களுக்காக தான் நான் பண்ண போகிறேன், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் எவனுமே அவர் இக்னோர் பண்ண மாட்டான். ஸோ அப்படி வந்து அண்ணாமலையால் அவர் இக்னோர் பண்ண முடியல. என்னுடைய குரு அப்படின்றார், ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார், என்னுடைய கடவுளாக அவர் மோடியை பார்த்தாலும் என்னுடைய குரு அப்படின்றார். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அந்த அரசியல் என்ன, இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்னென்ன வியூகங்களை அமைக்க போகிறோம், பாஜக எப்படியான ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கு, இந்த தடவை திமுக எப்படி வீழ்த்த போகுது, என்டிஏ கூட்டணி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் கூட அரசியல் பேசிட்டு என்ன வந்து பேசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவர் கூட அரசியல் தான் பேசுவாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் இல்லாதவர்களும் அரசியல் தான் பேசுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன தெரியும், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது தப்பு, ஒரு சிஎம் தப்பு பண்ணாருன்னா தப்பு, நல்லது பண்ணாருன்னா நல்லதுன்னு உடச்சி ஓப்பனாக பேசக்கூடியவர், அதை எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் பேசக்கூடிய மனிதர்கிட்ட வந்து அரசியல் தான் பேசுவாங்க. அதனால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியில் வந்து அதை சொல்கிறதுக்கு தயங்குவார். அப்படின்றத விட யாருமே சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட என்ன அரசியல் பேசணும்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து குரு அப்படின்ற வார்த்தைக்கு சூட்சமம் பின்னாடி ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான இது இருக்கு. இதுவும் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து சூப்பர் ஸ்டாருடைய வழிகாட்டுதல் படி அந்த கட்சி நடக்க போகுது, அந்த கட்சி வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ண போகுது, மக்களினுடைய இந்த தேர்தல் அரசியலில் இயங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரிய அண்ணாமலை அவர்கள் வந்து மோடிஜியினுடைய ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாலோவர், ஒரு டைஹார்ட் ஃபேனு. ஸோ மோடிஜியினுடைய ஒரு பக்தனாக இருந்துட்டு இப்போ பாஜக விட்டு ஒரு பிரிஞ்சு வந்து இந்த ஒரு வேலையை பண்ணுவார் அப்படின்னா எனக்கு தெரிய அண்ணாமலை நன்கு அறிந்தவனாக, அண்ணாமலையினுடைய பாதை ஓரளவுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் படிச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களே அதை வந்து ஊக்குவிக்க மாட்டார். 2026 எலெக்ஷன் வந்து இட்ஸ் பியூர்லி வந்து என்டிஏ கூட்டணி வெர்சஸ் வந்து ஐஎன்சி, அதாவது காங்கிரஸும் திமுக கூட்டணி தான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதுக்கு இடையூறாக அண்ணாமலை எப்பவும் ஒருபோதும் இயங்க மாட்டார் மேம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது நடந்தால் என்னோட சந்தோஷப்படுறேன் யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதை நடக்கணும்னு நிறைய பேர் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தனிப்பெரும், இன்றைக்கி சீமானே தெரு கூட்டம் போட்டு அவரே ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி ஊருக்குள்ள சுத்தம் பொழுது இன்றைக்கி விஜய் சுற்றிட்டு இருக்காரு. அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ராப்பராக இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சகாயம் ஐஏஎஸ்ன்னு உட்காந்துருந்தோமா இல்லையா? அதனால தான் லண்டன்லாம் போயிட்டு அரசியலை படிச்சுட்டு வந்தாரா? இருக்கலாம் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு மனுஷன்ட்ட அவனுக்கு வந்து சொந்தமாக ஒரு சில குவாலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், ஃபேமிலி ஆட்ரிபியூட்ஸ் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது அவனால்
என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான் அது தெளிவாக சொல்ல முடியுதான்னு எதிர்பார்க்குறான். ரெண்டாவது, அவனை சுற்றி ஒரு கூட்டத்தை அவனால் உருவாக்கி அந்த கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணி வச்சு ஒரு ஃபாலோவர்ஷிப்பை உருவாக்க முடியுதான்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எதிரிகளை வீழ்த்துறதுக்கான சக்தி அவன்கிட்ட இருக்கான்னு பார்க்குறோம். பேச்சாலையும் சரி செயலாலையும் சரி வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கான்னு பார்க்குறோம். என்னென்ன திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் இருக்குன்னு பார்க்குறோம். யாரை ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்க்குறோம். இதெல்லாம் வச்சு தான் ஒரு மனிதனை தலைவன்ற இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ அண்ணாமலை இதற்கு முற்றிலும் பொருந்தியவர். தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா இதை விட தெளிவான ஒரு மனிதர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாரு, அதுக்கு அப்புறமும் இருந்திருப்பானா எனக்கு தெரியல. ஐபிஎஸ், நீ இப்போ நம்ம சகாயம் ஐஏஎஸ் எத்தனை ஐஏஎஸ் எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம். இவரும் ஒரு ஐபிஎஸ். ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது, இவருக்கு அரசியல் திட்டங்களோட அரசு எப்படி செயல்படுன்றது தெரியும். ஒரு அரசினுடைய ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ் என்ன, ஒரு ஓவரால் வந்து அதாவது சிஸ்டம் எப்படி அண்ட் என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படின்றது தெரிஞ்சவர் அண்ணாமலை அவர்கள். அப்படிங்கும்பொழுது அவருக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ திமுகவினுடைய எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ என்ன சொல்கிறது விஷயங்களை அம்பலப்படுத்துறது வந்து அண்ணாமலை அவர்கள் தான். அவர் தலைவராக இருக்கும்பொழுது அத்தனை விஷயங்களை அம்பலப்படுத்துறாரு. இன்றைக்கி ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு அந்த கட்சியில் செயல்படுற அந்த ஒரு எண்ணமும் இருக்கு. அப்போ அது எத்தனை பேருக்கு இருக்கும், நான் தலைவனாக தான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஈகோவும் உடையுது. அப்போ அவரால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவர் தனியாக ஒரு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு தெரியும் 2026 அவர் கெடுக்க மாட்டார் மேம். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு பிளான். ஏன்னா இந்த கேள்வி வந்து எதனால எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்காங்கன்னா தமிழக பாஜகவை தமிழகத்துல வேர் ஊன்றதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை அவர்கள் தான். கிட்டத்தட்ட 11% வாக்குக்கு மேல வந்து வாங்கி காமிச்சாரு. ஒருவேளை நீங்க ஆனா சாத்தியக்கூறு இல்லை, தனி கட்சி ஆரம்பிக்க சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான அரசல் புரசலான நியூஸ்கள் வந்து தொடர்ந்து வந்த வணிகமாக தான் இருக்கு. நியூஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இது வந்து சும்மா திமுகவினுடைய கைகூலிகளாக இன்னைக்கு ஒரு 4 ஆங்கர் வந்து 4 டிவியில் உட்காந்துட்டு அவங்க தான் வந்து அதை இயக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு நமக்கு பேர் சொல்லாமலே தெரியும். அவங்க வைக்கிற நரேட்டிவ்ஸ் இதெல்லாம் சும்மா ஏதாவது போகிற போக்கு. ஏற்கனவே அதிமுக கூட்டணி அதாவது இவங்க எதிர்பார்த்த மாதிரி அது உடஞ்சி போயிருக்கு. அதில் அதாவது அடுத்தவனுடைய வீழ்ச்சியிலே நமக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கான்னு பார்க்குறது தான் திமுகவினுடைய தொன்று தொட்ட வழக்கம். அதன் அடிப்படையில் அதிமுக ஏற்கனவே இவங்க எதிர்பார்க்காமே அது உடஞ்சி போயிருக்கு. அதேமாதிரி பாஜகவையும் உடைக்கிறதுக்காக வழி இருக்காதான்னு தேடுறாங்க. ஏற்கனவே இந்த தமிழிசை அவர்களை வச்சு ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. தமிழிசை அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக நான் வந்து கட்சியினுடைய தலைவராக இருந்தேன், என்னை கவர்னர் ஆக்கினாங்க, 2 மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தேன், இன்றைக்கி நான் மறுபடியும் கட்சியில் பயணிக்க வந்திருக்கேன்னு ஒரு தொண்டனு கூட அந்த மைண்ட் செட் இருக்காது மேம். உங்களுக்கு எனக்கு இருக்காது மேம். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் அன்றைக்கி போய் செப்டம்பர் 23 அங்கே என்ன உட்காந்துருக்காங்க. உட்காந்து ஆவினில் என்னம்மா ஜிஎஸ்டிலாம் குறைஞ்சிருக்காங்க, உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா, பழைய ரேட்டை வச்சு வித்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு பதில் இல்லை. இப்போ குறையணும்ல, ஜிஎஸ்டி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறைஞ்சி மக்களுக்கு நீங்கள் குறைஞ்ச ரேட் ரிவைஸ் ரேட்டு தானே கொடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு பழைய ரேட்டை வச்சு வித்துக்கிட்டீங்கன்னா தப்பு இல்லை, அது லீகலி இட்ஸ் ராங்ல. அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, சரி நம்ம தான் கவர்னர் அளவுக்கு இருந்தாச்சு, ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் வரப்போகுது, இனி நம்ம பாட்டுக்கு எதுக்கு நம்ம தெரு அலையணும் அவங்க நினைக்கலையே. அப்போ அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில நயனார் அவர்கள் வந்து இந்த லோக்கல் போலரைஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எந்தெந்த ஜாதி ஓட்ட வாங்கணும், எந்தெந்த சங்கங்கள் எந்தெந்த இயக்கங்கள் கூட நம்ம சேரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தொகுதி வாரியாக எத்தனை பூத்து எத்தனை கமிட்டி எவ்வளோ பேரை போய் சேரணுமோ சேர்ந்துக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு. இவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு சைடில் நேஷனல் பாலிடிக்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்காரு. நேஷனல் மீடியாஸ்க்கு இங்கே உள்ள மீடியா தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க, நேஷனல் மீடியாஸ்க்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் வந்து எனக்கு இந்த இலாக்கான்னு பிரித்து பாஜகவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னத்தையாவது உள்ள கொண்டு கல்ல எறிவோம், ஏதாவது நம்ம கிடைக்காதான்றது சும்மா பாஜக விட்டு பிரிய போகிறார் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க ஏதாவது உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. 2026 பாஜக அண்ட் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது மேம். அதற்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா முதல்ல நானே பேசுறேன். அதான் கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா எப்படி ஆரம்பிப்பாங்க, யாரை எதிர்த்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு, விடயம் இருக்கு இந்த இடத்துல. திமுகவுக்கு எதிராக ஆரம்பிப்பாங்களா, இல்ல அண்ணா திமுகவுக்கும் எதிராக ஆரம்பிப்பாங்களா, பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வளம் வருதே. இப்போ வந்து ரஜினி அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு அது குறித்தானது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பார்வை இருக்கு. இல்ல அது குறித்தானதாக இருக்கலாம் அப்படின்னா மேம், அதாவது எதுவும் நடக்கலாம் அரசியலில் மேம். நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல வரேன்னா 2026 யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்றதுல தெளிவாக இருக்கேன். அதில் நீங்களும் தெளிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஆனால் அதற்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம் மேம். அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தா அதுக்கு வந்து ஏகோபித்த ஆதரவு தமிழ்நாடு முழுக்க இருக்கும் மேம்.
அவர் இவனை எதிர்த்து ஆரம்பிக்கிறார் அவனை எதிர்த்து ஆரம்பிக்கிறார் அப்படின்றத விட தேசிய நீரோட்டத்தில் பயணிக்கணுன்ற ஒரு அடிப்படை கொள்கையோட கட்சி ஆரம்பிப்பார். நீ இன்னைக்கு இந்தியாவை பிரித்து அங்கங்கே துண்டு துண்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் பல பேரோட எண்ணமாக இருக்குது. அவன் தனித்தனி நாடாயிருச்சு அப்படின்னா அந்தந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகிட்டு அவன் ஊருக்குள்ளே சுற்றலான்றதான் பல ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொடிகட்டி தனக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேட்டுகளில் ஒரு சில ஸ்டேட்டுகளில் கொடிகட்டி இந்த ஸ்டேட்டு என்னுடைய ஸ்டேட்டு தான், இந்த ஸ்டேட்டு என்னுடைய ஸ்டேட்டு தான், இந்த ஸ்டேட்டில் இவன் தான் இந்த மொழி பேசுகிறவன் தான் இருக்கணும், மற்றவன் எவனும் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது. இதுதான் பல பேரோட எண்ணமாக இருக்குது. இந்தியாவை துண்டாடுகின்ற எண்ணம் கொண்ட பல கட்சிகள் இருக்குது. அதற்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இங்கே திமுகவும் சரி, திமுக தமிழ்நாடு வேணும்னு ஆரம்பிச்சதுலேருந்தும் சரி, அதுலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுகவாக இருக்கட்டும், இன்றைக்கி நாம் தமிழராக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் பயணிக்கிறாங்க. ஆக இந்தியாவை ஒரு தேசமாக வச்சு அந்த தேசத்தில் அந்த நீரோட்டத்தில் போனால் தான் நமக்கு பல நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற பாதி பேர் வந்து வடநாட்டவர்கள். அப்போ அவங்களாம் வரக்கூடாது, அவங்களுக்குலாம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு நீங்கள் அவங்களாம் இல்லை நான் வேறு நீ வேறு நீங்கள் பிரிக்கணுன்ற அந்த நீரோட்டத்தை நீங்கள் பயணிச்சிங்கன்னா எப்படி முன்னேற முடியும்? ஓவரால் இப்போ இந்த ஊருக்குள்ளே நீ என்ன உன்னால் என்ன தொழில் பண்ண முடியுமோ நீ அதை பண்ணிக்கோன்றது எப்படி? உலகம் முழுக்க நீ போய் தொழில் பண்ணிட்டு வான்றது எப்படி? அந்த ஒரு பேண்ட்வித் இருக்கும்ல, உன்னால் பண்ண முடியும். இப்போ எனக்கு இந்த ஊருக்குள்ளே நான் பண்ணால் போதும், எல்லோரும் இந்த ஊருக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை. அந்த குறுகிய மனப்பான்மை இல்லாமல் ஒரு தேசிய அளவில் எல்லாருக்கும் வேணும், எல்லாமும் ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் தான் இந்த தேசிய நீரோட்டம்ன்றது. அதில் தான் அண்ணாமலை பயணிப்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் வந்து அவருடைய கட்சி வந்து ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வெற்றியினுடைய சின்னமாகத்தான் ஆரம்பிக்கும். சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 தவிர்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா? மேம் ஆப்வியஸ்லி மேம், இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து கரைபடியாதவர், ரெண்டாவது வந்து செயல் வீரர். இதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு கோரிக்கை. நீங்கள் உலகத்திலேயே மேம் ஒரு நடிகர் அப்படி இல்லைன்னா ஒரு மனிதர் கட்சி ஆரம்பித்து தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் சொந்த கட்சி நான் ஆரம்பிக்கிறேன், ஆனால் நான் சிஎம் கேண்டிடேட் கிடையாது, இன்னொருவர் நான் சிஎம் கேண்டிடேட் நான் எப்போயும் அவங்கள்ட்ட சொன்னேன்னு கேட்டார் மேம். அவர் தோற்றதுக்கப்புறம் சொல்லலை. இன்றைக்கி தோற்றதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் வந்து நம்ம ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம இருக்கிற கூட்டணி ஜெயிச்சா போதும், நம்ம திமுக ஜெயிக்க வைப்போம்னு இருக்கார். ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னா நான் சிஎம் கேண்டிடேட் கிடையாதுன்னு பேசினவர். அந்த இடத்துக்கு வருவான், எப்படிப்பட்டவன் வருவான் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பார் மேம். அந்த டெஃபினிஷனை வச்சு அன்னைக்கே நான் சொல்கிறது 2020 நம்ம பேசணும், அது அண்ணாமலை தான் அதுக்கு பொருந்தும் அப்படின்னு. சகாயம் ஐஏஎஸ்க்கு பொருந்தும், இல்லைன்னா அண்ணாமலைக்கு பொருந்தும்னு பேசணும். இன்றைக்கி அவரே வராரு அப்படிங்கும்போது அதோட வேறு என்ன வேணும்? நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக ஆதரிக்கிறனா கூட அவருடைய மனசு அந்த கட்சி மேலே தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து அது நடந்ததுன்னா அது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தியாக அண்ணாமலை வந்து இன்றைக்கி அவர் அப்படி தான் தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத கட்சியாக அடுத்து அவர் ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் அது பயணிக்கும் அந்த ஒரு கட்சி. கண்டிப்பாக அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ணாமலை குறித்தும் ரஜினி அவர்கள் குறித்தும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தெரியப்படுத்துவீங்க. நன்றி.